சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் இந்தாமா அட்லைடே சீக்கிரமா போய் அந்த உல்ஃபை கொல்லு அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அட்லைடும் சரி ஓகே உன்னோட மாஸ்டர்னால என்ன பண்ண முடியும்னு பாத்துக்கோடா அப்படின்னு அவளோட காலில் பவரை யூஸ் பண்ணிட்டு போய் அந்த ஓனாயோட வாழை வெட்டிட்டா. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இந்தாமா அட்லைடே நீ என்ன அந்த உல்ஃபோட வாழை வெட்டிட்டு இருக்க, அதோட தலையை வெட்டி சீக்கிரமா கதைய முடியும் அப்படின்னு கத்துறான். அப்ப அட்லைடும் நான் இந்த மான்சரை எப்படி அட்டாக் பண்ணோம் அப்படின்னு உனக்கு நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணனேன், இப்ப இதை நல்லா கவனிச்சுக்கடா அப்படின்னு ஒரு டீமன் மாதிரி முறைச்சிக்கிட்டு அந்த உல்ஃபை பீஸா வெட்டி போட்டா. அந்த உல்ஃபும் இவ பண்ண அட்டாக்கிங் ஃபோர்ஸுக்கு வெடிக்குது. அது மட்டும் இல்லாம இவ ஒரு டீமன் மாதிரியே போஸ் கொடுத்து நின்றுட்டு இருக்கா. ஹீரோவும் என்னங்கடா இது, இவளோட சோர்ஸ் பவரை சேம் டைம்ல அவளோட ஸ்வாடு அப்புறம் லெக்ல யூஸ் பண்ணி ஒரே சமயத்துல ஸ்பீடா மூவ் ஆகிறது மட்டும் இல்லாம ரொம்பவே பவர்ஃபுல்லான அட்டாக்கா பண்றா. இந்த மாதிரிலாம் கூட நம்ம சோர்ஸ் பவரை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அட்லைடும் சரி இப்ப பேண்டிட்ஸை சமாளிக்கலாமா அப்படின்னு சிரிக்கிறா. அவனுங்களும் என்னடா நம்ம பக்கம் வரா அப்படின்னு உறைஞ்சு போயிட்டு ஏமா தாய் குலமே எங்களை மன்னிச்சிரு, நாங்க உன்னை கொல்லணும் அப்படின்னு எந்த ஒரு மோட்டிவ்லையும் இதை பண்ண கிடையாது, எங்களுக்கு பணம் தேவைப்படுச்சு, இதை சம்பாதிக்கிறதுக்கு வேற வழியும் இல்லை அப்படின்னு நம்மளோட அட்லைடு காலில் விழுந்துட்டு கதறானுங்க. அட்லைடும் என்னது எங்களை கொல்ல பார்க்கலையா, அப்போ இப்ப பண்ணுனீங்களே அதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு அந்த ரூடியோட கதையை முடிச்சிட்டா. மீதி ரெண்டு பேரும் யாரா இந்த சைக்கோ அப்படின்னு ஷாக்ல உறைஞ்சி போயிட்டு எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்கறோம் அப்படின்னு அவ காலில் விழுந்துட்டு கதறானுங்க ரெண்டு பேரும். அப்போ அந்த அட்லைடும் சரி உங்களை கொல்ற மாதிரி எந்த ஒரு மோட்டிவும் எனக்கும் கிடையாது, அப்புறம் என்னோட அப்ரண்டிஸ் தான் உங்களோட உயிரையும் காப்பாத்திருக்கான், இதுக்கு ரீபே பண்ற விதமா நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், இனிமே நீங்க என் கண்ணுலயே பற்றாதீங்கடா அப்படிங்கிறா. அவனுங்களும் இனிமே நாங்க இந்த ஊர்லயே இருக்க மாட்டோம், இல்ல வேற நாட்டுக்கே ஓடி போயிடுறோம் அப்படின்னு இங்க வந்து கதறிக்கிட்டு ஓடுறானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த ரூடியை பார்த்து அச்சோ அநியாயமா செத்து போயிட்டானே அப்படின்னு பாக்குறான். நம்ம அட்லைடும் டே அவன் உன்னை சாகடிக்கிறதுக்கு பார்த்தான், நீ என்னடா அவனுக்கு கருணை காட்ட பாக்குற, இந்த மாதிரி வாரியர்ஸுக்கு இறக்க குணம்லாம் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தா நீ இங்க பொழைக்க மாட்ட செத்து போயிருடா அப்படிங்கிறா. ஹீரோவும் சேச்ச கருணைனா எனக்கு என்னன்னே தெரியாது, நான் என்ன சொல்ல வந்தேன்னா நானே இவனுங்களுக்கு ரிவெஞ்ச் கொடுக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்ட்டு நீ பண்ண வேலைனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் போயிருச்சு அப்படின்னு மனசுல நினைக்கிறான். அந்த அட்லைடும் சரி அப்ரெண்டிஸே இங்க நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம், நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி கொஞ்சம் பேசலாமா அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னம்மா அட்லைடு என் அழகுல மயங்கி என்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டே அப்படிங்கிறான். அட்லைடும் அவன் மூஞ்ச சேர்த்தி ஒரு பஞ்சை விட்டு டே என்ன தைரியம் இருந்தா உன்னோட மாஸ்டர் கிட்ட இப்படி பேசுவ, இதுக்கு மேலேயாவது மரியாதையா பேச கத்துக்கூடா அப்படிங்கிறா. ஹீரோவும் அடியே சைக்கோ நான் எப்போ உன்னை மாஸ்டரா ஏத்துக்கிட்டேன், அப்புறம் எதுக்கு என்னை இப்ப அடிச்ச அப்படின்னு கத்துறான். அந்த அட்லைடும் சரி உன்னோட பேஸ் கல்டிவேஷனை ஏதோ ஒரு பவரை யூஸ் பண்ணி நீ சப்ராஸ் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருந்துச்சு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சென்ஸ் பண்ணது என்னன்னா இப்ப இருக்கிறத விட உன்னோட பவர் லெவல் ரொம்ப அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் என்னது என்னோட கல்டிவேஷனை நானே குறைச்சி வச்சுக்க போறேனா, உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு பொய் சொல்ல தெரியாத மாதிரியே முழிக்கிறான். அட்லைடும் சரி ஓகே உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா நானும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் ஆமா நீ எப்படியும் ஒரு தேர்ட் ஆர்டர் வாரியரா இருக்கணும், அது மட்டும் இல்லாம நீ அந்த பிளாக் சிட்டியில இருக்க ஒரு போர்ட் ஆஃப் எக்ஸாமினர் அப்படின்னு சொல்ற, அப்படின்னா உன்னோட வயசு என்ன அப்படின்னு கேக்குறான். அட்லைடும் டே இந்த கொஸ்டினே போதும் அப்படின்ட்டு நான் ஒரு தேர்ட் ஆர்டர் வாரியர் தான், அப்புறம் அந்த பிளாக் சிட்டியில இருக்க ஒரு போர்ட் ஆஃப் எக்ஸாமினர் மெம்பர் தான் நானு, அப்புறம் அந்த வாரியர் சர்டிபிகேஷன் ப்ராக்ரஸ்ல உனக்கு நான் எந்த கருணையும் காட்ட மாட்டேன் அப்படின்ட்டு கடைசியா நீ எப்பவுமே எந்த பொண்ணுங்க கிட்டயும் அவங்களோட வயசை கேட்க கூடாது அப்படின்னு ஹீரோவை மிரட்டிட்டு இனிமே நீ என்னோட அப்ரெண்டிஸா இருக்கியா, அப்படி ஒருவேளை நீ இதை ஒத்துக்கிட்ட அப்படின்னா நான் உனக்கு நிறைய சொல்லி தருவேன், இது மூலியமா உன்னால அந்த வாரியர் சர்டிபிகேஷன் எக்ஸாமினேஷன்ல ஈஸியா பாஸ் ஆக முடியும் அப்படிங்கிறா. ஹீரோவும் ஏமா அட்லைடே நான் ஆல்ரெடி செகண்ட் லெவல் வாரியரா இருக்கேன், அது மட்டும் இல்லாம அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்கு உங்ககிட்ட இருந்து என்னால எதுவும் கத்துக்கவும் முடியாது, அப்புறம் கடைசியா குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா நான் உன்னோட அப்ரெண்டிஸா எப்பவுமே மாற மாட்டேன் அப்படிங்கிறான். அந்த அட்லைடும் டேய் என்ன உன்னோட மாஸ்டரா ஏத்துக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை, இல்ல என்னோட பவரை நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் அது அதை நான் எப்படி சொல்லட்டும் அப்படிங்கிறான். அந்த அட்லைடும் சரி ஓகே உனக்கு இன்னும் என் பவர் லெவல் மேல சந்தேகம் இருந்துச்சுன்னா நானும் நீயும் சண்டை போட்டுக்கலாம், ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நீ என்னோட அப்ரெண்டிஸா இருக்கணும், அது மட்டும் இல்லாம உன் கூட சண்டை போடும் போதே நான் எந்த ஒரு வெப்பனையும் யூஸ் பண்ண போறதும் இல்ல, இந்த டீலுக்கு ஒத்துக்கிறியாடா அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் சரி ஓகே இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு இந்த குழந்தை பாப்பாவுக்கு இன்னைக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறான். அட்லைடும் சரி நீயே ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணுடா அப்படிங்கிறா. ஹீரோவும் அவனோட ஃபுல் ஃபோக்கஸ்ல ஸ்பிளின்
ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வரான். அட்லைடும் அவளோட வெறுங்கையை வச்சு அட்டாக் பண்ண வரா. ஹீரோவும் என்னடா இது, என்னோட ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் அட்டாக்க இவ வெறும் கையில தடுக்க போறாளா, இவளுக்கு இதுல ஏதாவது காயம் பட்டா என்ன பண்றது அப்படின்னு ஷாக்லயே அட்டாக் பண்றான். பார்த்தா அவனுங்க ரெண்டு பேர்த்தோட அட்டாக்கும் கிளாஷ் ஆனதுல அங்க பயங்கரமான எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஹீரோவும் இந்த எனர்ஜி அப்படின்னு ஷாக் ஆகிட்டு இவ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காடா அப்படின்னு நம்ம அட்லைடோட பஞ்சு தாங்க முடியாம வானத்துக்கே பறந்து போய் விழுவுறான். அட்லைடும் இப்பயாவது என் பவர் இவனுக்கு புரிஞ்சிருக்குமே அப்படின்னு பாக்குறா. அப்ப அந்த காட்டுக்கு நடுவுல இருந்து பயங்கரமான பிளாஸ்ட். ஹீரோவும் அந்த புகை மூட்டத்துல இருந்து வெளியே வந்துட்டு இப்ப இங்க என்னடா நடந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அட்லைடும் டேய் நீ சரண்டர் ஆயிடுறியா அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் அதெல்லாம் போகட்டும், இதை நீ எப்படி பண்ணன அப்படின்னு கேக்குறான். அட்லைடும் நான் இந்த டெக்னிக்கே உனக்கு சொல்லி தரேன், அதுக்கு முன்னாடி நீ என்ன மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடணும் அப்படிங்கிறா. ஹீரோவும் இவ சின்ன பொண்ணோட தான் இருக்கா, இருந்தாலும் இவளோட பவர் லெவல என்னால அக்னாலஜி பண்ணாம இருக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம என்னோட ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்டும் இவகிட்ட ஒர்க் ஆகல. இந்த ஒரு வார்த்தை சொல்றதுல நம்ம என்ன குறைஞ்சு போயிட போறோம், இந்த டெக்னிக்காவது கத்துக்கலாமே அப்படின்ட்டு சரி ஓகே மாஸ்டர் அந்த டெக்னிக்கை எனக்கு கத்து கொடுங்க அப்படிங்கிறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அட்லைடும் என்னடா சொன்ன, எனக்கு காது கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்றியான்னு கேக்குறா. ஹீரோவும் அடியே குழந்தை, என்னோட பொறுமைக்கும் ஒரு அளவு தான் எல்லை இருக்கு அப்படின்னு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சரி இப்ப வேற வழியும் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு இவளை நம்மளோட மாஸ்டரா நினைச்சு இந்த டெக்னிக் எல்லாம் கத்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு பாக்குறான். அட்லைடும் சிரிச்சுக்கிட்டு அவளோட பவரை யூஸ் பண்ணி ஒரு கல்லை தூக்கிக்கிட்டு சரி ஓகே டீசிங்லாம் இப்ப முடிஞ்சிச்சு, நான் எப்படி உன்னோட அட்டாக்கை ஈஸியா தடுத்தேன் அப்படின்னு இப்ப சொல்றேன், நல்லா கவனிச்சிக்கா. நான் இந்த சோர்ஸ் பவரை இன்கரெக்ட்லி யூஸ் பண்ணனேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் எனது இன்கரெக்ட்லியா அப்படின்னா என்னன்னு கேக்குறான். அட்லைடும் இதை கொஞ்சம் பாரு அப்படின்னு அந்த கல்லை தூக்கி போடுறா. அது போய் ஒரு பாறையில பட்டு அந்த பாறை லைட்டா டேமேஜ் ஆகுது. அப்ப அட்லைடும் டே நான் இப்ப என்ன பண்ணான்னா என்னோட சோர்ஸ் பவர் மூலியமா அந்த ராக்குக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் பவரை கொடுத்தேன். இது மூலியமா அதோட ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டியான ஹார்ட்னஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனிச்சு. அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் பண்ண அட்டாக்ல என்னோட 50% ஆஃப் பவரை மட்டும் தான் இன்ஃபியூஸ் பண்ணனேன். இப்போ அதோட உண்மையான பவரை பாரு அப்படின்னு இன்னொரு கல் எடுத்துக்கிட்டு இதுல நான் என்னோட சோர்ஸ் பவரை ஃபுல் ஃபோக்கஸோட யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு அந்த கல்லை தூக்கி போடுறா. அது பார்த்தா அந்த பாறை மேல பட்டு அதை சுக்கு சுக்கா உடைச்சிருச்சு. அப்படியே இருந்தாலும் இவ போட்ட அந்த சின்ன ஸ்டோன் இன்னும் மிதந்துகிட்டே இருக்கு. ஹீரோவும் நீ சொல்றதெல்லாம் ரைட்டு தான், இருந்தாலும் நம்மளோட சோர்ஸ் பவரை ஒரு வெப்பன்ல இன்ஃபியூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நான் நினைச்சேன் அப்படிங்கிறான். அப்ப அட்லைடும் நம்மள மாதிரி கல்டிவேஷன் பண்ற வாரியர்ஸ் எல்லாருமே இந்த யூனிவர்ஸ்ல இருந்தும் சோர்ஸ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி நம்மளோட பாடி அப்புறம் வெப்பன் ஈவன் நம்மளோட செல்ஸ்ல கூட அதை இன்ஃபியூஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா மாற முடியும். அப்புறம் கொஞ்சம் சோர்ஸ் எனர்ஜி நம்மளோட உடம்புலயே இருக்கும். அந்த சோர்ஸ் எனர்ஜியை நீ சோர்ஸ் பவரா எமிட் பண்ணி உன்னோட வெப்பனை இன்னும் ஷார்பன் ஆக்கலாம். நீ என்னதான் அந்த வெப்பனை ரொம்ப ஹார்டனா மாத்தன அப்படின்னாலும் அதோட ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா அந்த பவர் உனக்கே கூட பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னால இந்த ஸ்வாட்ல எந்த சேஞ்சையுமே சென்ஸ் பண்ண முடியல, என்னால இதுல லேயர் ஆஃப் சோர்ஸ் பவர் இருக்கிறத மட்டும்தான் சென்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறான். அட்லைடும் டே உன்னோட சோர்ஸ் பவரை உன்னோட ஐஸுக்கு அனுப்பி நீ கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த ஸ்வாட பாரு அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு அந்த சோர்ஸ் எனர்ஜியை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோவும் அது மாதிரி அந்த சோர்ஸ் எனர்ஜியை அவனோட கண்ணு கொண்டு போய் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த அட்லைடோட உடம்புல இருக்க சோர்ஸ் எனர்ஜி அந்த ஸ்வாடுக்கு போயிட்டே இருக்கு. அப்ப அட்லைடும் உன்னோட சோர்ஸ் பவரை உன்னோட கண்ணுல நீ கான்சென்ட்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் அடுத்தவங்களோட சோர்ஸ் பவரை கிளியரா பார்க்க முடியும். அப்புறம் நீ எப்ப உன்னோட முழு பவரையும் உன்னோட ஐசெட்டுக்கு அனுப்புறியோ அப்பதான் உன்னால ரொம்ப இன்டென்ஸான சோர்ஸ் எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியும். ஒரு வாரியர் ஃபர்ஸ்ட்ல இருந்து தேர்ட் லெவல் வாரியரா இருக்கும்போது அவங்களோட சோர்ஸ் எனர்ஜி ப்ளூ கலர்ல இருக்கும். இதுவே அவங்க 4th இருந்து 6th ஆர்டர் வாரியரா இருக்கும்போது பர்பிள் கலர்ல இருக்கும். அப்படி இல்ல 7th இருந்து 9th ஆர்டர் வாரியரா இருக்கும்போது ஆரஞ்சு கலர்ல இருக்கும். கடைசியா 9th ஆர்டர் வாரியருக்கு மேல இருந்தா கோல்டன் கலர்ல இருக்கும். நீ இந்த மாதிரி அடுத்தவங்களோட சோர்ஸ் எனர்ஜியை பாக்குறது மூலியமாவே அவங்க எந்த அளவுக்கு பவரா இருக்காங்க அப்படின்னு உன்னால ஜட்ஜ் பண்ண முடியும். அப்புறம் இந்த ஸ்வாடை என்னோட அம்மா தான் ஃபோர்ஜ் பண்ணாங்க, ஆனா இந்த ஸ்வாட்ல எந்த ஒரு பவரும் இல்ல. ஆனா நான் எப்போ என்னோட சோர்ஸ் பவரை இந்த ஸ்வாடுக்கு அனுப்பி அதை ஷார்ப் ஆக்குறனோ அப்பவே இந்த ஸ்வாடோட பவர் அதோட காட் லெவல்ல இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்லாஷ் பண்றா. அப்ப பார்த்தா அந்த ஸ்வாட்ல இருந்து சோர்ஸ் பவர் மட்டும் தனியா போய் அங்க இருந்து நிறைய மரத்தை வெட்டிருச்சு. அப்ப ஹீரோவும் எனது இந்த சோர்ஸ் பவர்ல இந்த அளவுக்கான டெக்னிக் இருக்கும்போது ஒரு வாரியர் எதுக்கு ஹை கிரேட் வெப்பன் மேல ரொம்ப ஆசையா இருக்காங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப அட்லைடும் டே நான் என்ன பண்ண அப்படின்னு நீ தெளிவா பார்க்க கிடையாது, என்னோட
என்னோட வெப்பன்ல மட்டும் இந்த சோர்ஸ் பவரை நான் எமிட் பண்ண கிடையாது. இந்த சோர்ஸ் பவர் அப்படிங்கிறது என்னோட பாடியோட கனெக்ட் ஆகி இருக்கிறது. இது மூலியமா நம்ம ஒருத்தர் அட்டாக் பண்ணும்போது லோ கிரேடு வெப்பன் வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த வெப்பன்ல வர வைப்ரேஷன் மூலியமா கூட நமக்கு இன்னர் டேமேஜ் ஏற்படலாம். அதுக்காக தான் நமக்கு ஹை கிரேட்ல செஞ்ச ஒரு வெப்பன் வேணும் அப்படிங்கிறா ஹீரோவும். அப்படின்னா இப்ப நம்ம சண்டை போடும் போது உன்னோட பவர் லெவலை நீ ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியர் அளவுக்கு யூஸ் பண்ண கிடையாது கரெக்டா அப்படிங்கிறான். அட்லைடும் டெக்னிக்கலி இல்லதான் இருந்தாலும் அப்படின்னு சிரிக்கிறா. ஹீரோவும் வெறி ஆயிட்டு அடியே அட்லைடு அப்படின்னா நீ என்ன இந்த பெட்ல சீட் பண்ணிருக்க, இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு கத்துறான். அட்லைடும் டே நீ என்ன ஆல்ரெடி மாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டுட்ட, அதனால இதை திரும்பிலாம் வாங்கிக்க முடியாது, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, என்னோட அப்ரண்டிஸுக்கு என்னோட ஹெல்ப் நிறைய தேவைப்படலாம் அப்படின்ட்டு. சரி இந்தா என்னோட ஸ்வாட வச்சுக்கா, இதுல உன்னோட சோர்ஸ் பவரை எமிட் பண்ணி கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு கொடுக்குறா. ஹீரோவும் ஸ்வாட வாங்கிக்கிட்டு அவனோட சோர்ஸ் பவரை அந்த ஸ்வாட்ல எமிட் பண்றான். அடுத்த செகண்டே ஹீரோவும் டயர்ட் ஆகிட்டு என்னடா இது கொஞ்சம் அளவுக்கான சோர்ஸ் பவரை எமிட் பண்ணதுக்கு இந்த அளவுக்கு டயர்டா இருக்கு, இந்த சோர்ஸ் பவரை எமிட் பண்றது ரொம்ப கஷ்டம் போலவே அப்படின்ட்டு. அப்படின்னா இதை நான் எப்படா மாஸ்டர் பண்ணி முடிப்பேன் அப்படின்னு பாக்குறான். அட்லைடும் டே இந்த சோர்ஸ் பவரை எமிட் பண்றது ஈஸியா இருக்குன்னு நான் எப்படா உங்ககிட்ட சொன்னேன், நீ ஒரு தேர்டு ஆர்டர் வாரியரா இருந்தாலும் கூட இந்த சோர்ஸ் பவரை எமிட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், ஒருவேளை நீ 5th ஆர்டர் வாரியருக்கு மேல இருந்தனா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம் அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னதான் இது கஷ்டமா இருந்தாலும் அந்த வில்லியம் ஸ்டைக்கர் கண்டிப்பா இதே மெத்தட் தான் என் கூட சண்டை போடும் போது யூஸ் பண்ணணும், அப்படின்னா இது என்னாலேயும் முடியும், நான் கொஞ்சம் ட்ரை பண்ணா போதும் அப்படின்னு அந்த மெத்தட ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அப்புறம் அடுத்த நாளே அந்த அட்லைடும் நம்ம ஹீரோ மேல உட்காந்துட்டு அசாம அவனோட ட்ரெஸ்ஸை கழட்ட பாக்குறா. ஹீரோவும் என்னடா சத்தம் அப்படின்னு முழிச்சு பாக்குறான். அட்லைடும் ஆமா நீ ஏன்டா இப்ப முழிச்ச அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு அடியே பைத்தியக்காரி என்ன என்ன பண்ற, இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட எப்படி உன்னால க்ளோஸ் ஆக முடியுது அப்படின்னு கதறான். அட்லைடும் ஹீரோ அடிச்சுக்கிட்டே டே நான் ஒன்னும் ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது, நான் எதுக்காக இங்க வந்தனா நீ போட்டுட்டு இருக்க ஆர்மரை பார்த்தா ஏதோ செல்ஃப் ஹீலிங் ஆர்மர் மாதிரி இருந்துச்சு, அதனால தானே நான் இங்க வந்தேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் இந்த ஆர்மரா இது வெயிட்டா இருக்கும், என்னோட ட்ரைனிங்காக யூஸ் பண்றேன் அப்படிங்கிறான். அப்ப அட்லைடும் அப்படியா, அப்ப நீ நேத்து சண்டை போடும் போது இந்த வெயிட் எல்லாம் போட்டுட்டே தான் சண்டை போட்டியா, இது உண்மையிலேயே இன்கிரெடிபிள்டா அப்படின்ட்டு. சரி வா இன்னைக்கான கல்டிவேஷன் பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறா. ஹீரோவும் எனது மறுபடியும் கல்டிவேஷன் பிராக்டிஸா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அட்லைடும் நம்ம ஹீரோ வெளியே கூட்டிட்டு வந்துட்டு இன்னைக்கு ஒரு டாஸ்க் இருக்கு, நீ இந்த வெயிட்டை போட்டுட்டு ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னல, இன்னைக்கு சன்செட் ஆகிறதுக்குள்ள நாம அந்த மலைக்கு போகணும் அப்படிங்கிறா. ஹீரோவும் அடியே பைத்தியம் நீ அந்த மேப்பை ஒழுங்கா பாத்தியா இல்லையா, இந்த ரீஜியன்ல இருந்து அந்த மவுண்டனுக்கு போகணும் அப்படின்னா குறைஞ்சது 50 கிலோமீட்டராவது இருக்கும், நான் இந்த எக்ஸ்ட்ரா வெயிட்டோட ஓடியாரும் போதே என்ன கொல்ல பாக்குறியா அப்படின்னு கேக்குறான். அட்லைடும் டே நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ ஓடியாரும் போதே நானும் உனக்கு கம்பெனி கொடுத்துக்கிட்டே ஓடியாருவான் அப்படிங்கிறா. ஹீரோவும் அடி பைத்தியத்தை நீ தான் எந்த வெயிட்டும் போடாம இருக்க, நான் எப்படி இந்த வெயிட்டை போட்டுட்டு ஓடியார முடியும் அப்படின்னு கத்திக்கிட்டு இது என்னடா சத்தம் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு 50-60 மேன் ஈட்டிங் வல்ச்சர் நம்ம ஹீரோவை துரத்துது. ஹீரோவும் அடியே அட்லைடே இந்த மேன் ஈட்டிங் வல்ச்சர் இங்க என்ன பண்ணுது, இதுவும் நீ பண்ண வேலை தானா அப்படின்னு கதறான். ஹீரோவும் ஓடிட்டு இருந்தா வேலையாவாது அப்படின்னு அந்த மேன் ஈட்டிங் வல்ச்சர் பறவையெல்லாம் சாகடிக்க ஆரம்பிச்சு அதுகிட்டே இருக்க அல்ட்ரா கிறிஸ்டல் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அட்லைடும் டே இங்க நிக்காதரா இன்னும் நிறைய பறவை வருது சீக்கிரமா வா அப்படின்னு ஓடிக்கிட்டு நாம இன்னும் 5 மைல் போகணும், அப்பதான் இந்த மேன் ஈட்டிங் வல்ச்சர்லாம் கொஞ்சம் டயர்ட் ஆகும், நாம தப்பிக்கிறதுக்கு கேப் கிடைக்கும், அதனால தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருறா அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பறவை நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் அதுல இருந்து தப்பிச்சு அதோட கழுத்தை வெட்டிட்டான். அப்ப அட்லைடும் டே நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிட்டா, நீ அந்த பறவையை கொல்லும் போது உன்னோட ஸ்பீடு அப்புறம் ப்ரிசிஷன் அது மட்டும் இல்லாம உன்னோட ரிஃப்ளெக்ஷன் ஸ்பீடு இதெல்லாம் வச்சு அதை கொன்ன உடனே அல்ட்ரா கிறிஸ்டலை கலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறா. அப்ப ஹீரோவும் கதறிக்கிட்டே அடியே பைத்தியக்காரி இந்த பறவையவும் கொன்னுகிட்டே அதோட அல்ட்ரா கிறிஸ்டலையும் கலெக்ட் பண்ணிட்டு இந்த மவுண்டன் ஏறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இல்ல நடக்காத காரியம், நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கத்துறான். அட்லைடும் எனது இம்பாசிபிளா கொஞ்சம் இதை பாடுறா அப்படின்னு அந்த பறவைங்களை அசால்ட்டா கொண்டு அதோட அல்ட்ரா கிறிஸ்டலையும் அசால்ட்டா கலெக்ட் பண்ணிட்டு அடே ஃப்ராஸ்டர் என்ன பாத்தியா இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை, நீ கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் எடுத்தனா போதும் இதை உன்னாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறா. ஹீரோவும் எப்பட்றா இவளால எப்பட்றா பண்ண முடிஞ்சு, சரி என்னாலையும் முடியும் அப்படின்னு வீராப்பா நம்ம அட்லைட் பண்ண மாதிரியே பண்ணி அந்த அல்ட்ரா கிறிஸ்டல் எல்லாம் உடைச்சு போட்டு இதுக்குதான் நான் சொன்னேன் என்னால இது முடியல, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எப்படி அட்டாக் பண்றதுன்னு கொஞ்சம் சொல்லிதான் கூட அப்படின்னு போக்குமாக்கா அந்த பறவைங்களை அட்டாக் பண்ணிட்டு என்னால முடியல, நான் தொடர்ந்து அரை மணி நேரமா சண்டை போட்டுட்டு இருக்கிறேன், நீயும் வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிற, ஒரு 5 நிமிஷமாவது ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமே அப்படிங்கிறான். அப்ப அட்லைடும் பரவாயில்ல நான் உனக்கு 10 நிமிஷம் டைம் கொடுக்குறேன் அப்படிங்கிற
அப்படிங்கிறா. ஹீரோவும் அதெல்லாம் போகட்டும், அந்த பறவைங்க எதுக்காக என்ன மட்டுமே அட்டாக் பண்ணுது அப்படின்னு கேக்குறான். அட்லைடும் அட அதுவா அப்ரெண்டிஸே உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பறவைய அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த உன்னோட உடம்புல தேய்ச்சி விட்ட அப்படிங்கிறா. அப்ப ஹீரோவும் என்னது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இல்ல என்னத்தையும் என் மேல தடவன சரி எதுக்காக இதை என்கிட்ட சொல்லல என்ன கொல்ல பாக்குறியா அப்படின்னு கேக்குறான். அட்லைடும் சேச்சே நான் உனக்கு ஹெல்ப் பண்ண பார்த்தேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் அட இதுதான் உங்க ஊர்ல ஹெல்ப்பா அப்படின்னு முறைக்கிறான். அட்லைடும் சரி சரி நம்ம ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் போதும் சீக்கிரமா வா அந்த மலை ஏறதுக்கு டைம் ஆகி போயிடும் அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னது மறுபடியும் மலை ஏறணுமா ஒரு 2 நிமிஷம் இரேதான் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான். அப்ப அட்லைடும் நம்ம ஹீரோ கழுத்து மேல கத்தி வச்சுட்டு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் 10 நிமிஷம் தான் சொன்னேன் அது முடிஞ்சிருச்சு இப்ப மட்டும் நீ எந்திரிக்கல அப்படின்னா உன் கழுத்தை வெட்டி போட்டு நான் பாட்டுக்கு போயிடுவான் அப்படின்னு ஒரு பேய் மாதிரி பேசிட்டு இருக்கா. ஹீரோவும் சரி சரி அப்படின்னு எந்திரிச்சு அவனோட சிஸ்டத்தை ஓபன் பண்ணி பார்த்துட்டு பரவாயில்ல இன்னைக்கு என்னோட ரேபிட் growth பேக்கேஜ்ல அந்த ப்ராக்ரஸ் 6000 பாயிண்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா நான் பிளாக் சி சிட்டிக்கு போறதுக்குள்ள இந்த ப்ராக்ரஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும். அப்புறம் இன்னும் ஒரு சில பறவைங்க இங்க மிச்சம் இருக்க மாட்டேங்குது அதுங்களோட கதையை முடிக்க வேண்டிய நேரம் அப்படின்னு அந்த பறவைங்களை கொன்னு அதுல இருக்க அல்ட்ராக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எப்படி நான் பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு கேக்குறான். அப்புறம் சாயங்காலமா காட்டுறாங்க நம்ம ஹீரோவும் அந்த மலை மேல ஏற முடியாம ஏறி வந்துட்டு நான் இதை ஒரு வழியா முடிச்சிட்டேன் இன்னைக்கு மட்டும் நான் 50 மைல் நடந்திருக்கேன் அதுவும் இந்த எக்ஸ்ட்ரா வெயிட்டை போட்டுட்டு இது என்னோட ஒரு ரெக்கார்டு அப்படிங்கிறான். அப்ப அட்லைடும் இதுக்கு என்ன என்னால ஒரு நாளைக்கு 5000 மைல் கூட ஓட முடியும் அப்புறம் இந்த டைம்ல இந்த பறவைங்கெல்லாம் பறக்க கூடாதே அப்படின்னு நாங்க பாக்குறா. அப்போ ஒரு அட்டாக் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது அட்லைடும் அதை தடுத்துட்டா. ஹீரோவும் என்னது இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அட்லைடும் டே எப்படியோ நீங்க காலையில இருந்து எங்களை ஃபாலோ பண்ணி இப்போவாவது வெளியே வரணும்னு நினைச்சீங்களே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறா. அப்ப அந்த வளர்த்தியே இருக்கணும் ஓ நீ எங்களை சென்ஸ் பண்ணிட்டியா சரி அங்க ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான்ல அவன் டயர்ட் ஆகட்டும் அப்படின்னு தான் நாங்க வெயிட் பண்ணணும் இப்ப உங்களை அட்டாக் பண்ண வேண்டியதுதான் அப்படிங்கிறான். ஹீரோவும் யாரா இவனுங்க வந்ததை என்னால சென்ஸ் பண்ணவே முடியல அட்லைடு மட்டும் இங்க இல்லனா என் கழுத்தை இந்நேரம் தனியா கடந்திருக்கும் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அட்லைடும் டே நீங்க இன்யான் பிரதர்ஸ் தானே உங்களை பத்தி நான் ஸ்டார்லைட் சிட்டில கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு வாரியரை முதுகுல குத்தி அவங்களோட பொருள் எல்லாம் எடுத்துட்டு போறதுதானே உங்க வேலை நான் கரெக்டா தானே சொல்றேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அந்த குளோபல் ஃபெடரேஷன் உங்க மேல 50 மில்லியன் பவுண்டி செட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறா. அந்த வளர்த்தியே இருக்கணும் பரவாயில்லாம் பொண்ணு எங்களை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு அட்டாக் பண்ண வரானுங்க. வளர்த்தியே இருக்கவன் பேரு இன்னு அப்புறம் குண்டா இருக்கவன் பேரு யான் இவனுங்க 2 பேருமே 4th ஆர்டர் வாரியர் இவனுங்களோட பவரை நம்ம ஹீரோவால பார்க்க முடியல. அப்போ அந்த வளர்த்தி இன்னும் இந்த பாப்பா நீ இங்க இருந்து ஓரமா போயிரு நாங்க உன் பின்னாடி ஒருத்தன் இருக்கான்ல அவனை தான் டார்கெட் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வரானுங்க. ஹீரோவும் என்னது 2 4th ஆர்டர் வாரியரா இவனுங்களை கண்டிப்பா அட்லைடால கூட சமாளிக்க முடியாது அப்புறம் நானும் 2nd லெவல் வாரியரா தான் இருக்கேன் என்னாலையும் இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு பாக்குறான். அப்போ அட்லைடும் டே அப்ரெண்டிஸே நான் பண்றதை நல்லா பாத்துக்கோ இப்போ நான் இவனுங்களை என்னோட சோர்ஸ் பவரை யூஸ் பண்ணி எந்த மாதிரிலாம் தோக்கடிக்க போறேன்னு பாரு அப்படின்ட்டு அவளோட சோர்ஸ் பவரை எமிட் பண்றா. அப்ப ஹீரோவும் கண்டிப்பா அட்லைடு இன்யான் பிரதர்ஸோட ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருப்பா இருந்தாலும் அவனுங்க 2 பேத்தையும் ஒரே சமயத்துல சமாளிக்க முடியுமா அப்படின்னு பாக்குறான். அந்த இன்னும் உன் கதை முடிஞ்சு அப்படின்னு நம்ம அட்லைடு அட்டாக் பண்ண வரான். அட்லைடும் அவங்க கூட சண்டை போட்டு இருக்கும் போதே அந்த யானும் நான் இருக்கிறத மறந்துட்டே அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். அப்புறம் அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த யானும் நம்ம அட்லைடு அட்டாக் பண்ணிட்டான் அவளும் அந்த அட்டாக்கை தடுத்துட்டு எப்படி நம்மளோட விளையாட்டு நல்லா இருக்கா அப்படிங்கிறா. அந்த இன்னும் பிரதர் யான் நாம இப்ப கோஆர்டினேட் பண்ணி அட்டாக் பண்ணோம் அப்படின்னு 2 பேரும் சோடி போட்டு ஓடிக்கிட்டு அந்த இன்னும் பிரதர் யான் 2 4th ஆர்டர் வாரியர் சேர்ந்தா என்ன நடக்கும் அப்படின்னு இப்ப காட்டுவோமா அப்படிங்கிறான். அந்த யானும் சரி முடிச்சிருவோம் அப்படின்னு வாட்சிங் ஏ மீட்டியர் ஷவர் அப்படின்னு அவன் கையில இருந்த வெப்பனை தூக்கி மேல போடுறான். அந்த இன்னும் பிளாஸ்ட் அப்படின்னு அட்டாக் பண்றான் பார்த்தா அந்த வளையத்துல இருந்து நிறைய ஏரோ நம்ம டீம் அட்டாக் பண்ண வருது. அப்ப நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு என்னது ஜாயின் டெக்னிக்கா இந்த அட்டாக்க பண்றதுக்கு அந்த வாரியர்ஸ் 2 பேரும் ரொம்ப நாள் ட்ரைனிங் எடுத்திருக்கணும் இதை எப்படா தடுக்கிறது அப்படின்னு வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அட்லைடும் டே நீ நினைக்கிற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய டெக்னிக் இல்லை அப்படின்னு என் சர்க்கிள் டிஃபென்ஸ் டெக்னிக் அப்படின்னு அசால்ட்டா ஒரு பேரியரை கிரியேட் பண்ணிட்டா. ஹீரோவும் என்னது என் சர்க்கிள் டெக்னிக்கா அப்படின்னா இவ 6th ஆர்டர் வாரியரா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஆமா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு சில ஹை லெவல் வாரியர்ஸ்னால அவங்களோட பாடியை எங்கேஜ்ல இருக்க மாதிரி காட்ட முடியுமா அப்படின்னா நம்ம அட்லைடும் அந்த மாதிரி ஒரு வாரியர் தானா அப்படின்னா நம்ம அட்லைடு ஒரு பாட்டியா அப்படிங்கிறான். அந்த யானும் இதை நீ எப்படி பண்ணன அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த இன்னும் டே நீங்க 2 பேரும் இன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் தானே அதுல போட்டு இருந்துச்சு அப்புறம் உன்னால எப்படி அந்த டிஃபென்ஸ்
டிஃபென்சிவ் பேரியரை யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அட்லைடும் இது என்னோட டர்ன் அப்படின்ட்டு கோல்டன் டெக்னிக் பாலன் மூன் அப்படின்னு அவனுங்க ரெண்டு பேத்தையும் கிராஸ் பண்ணி போயிட்டு பிளாஸ்ட் அப்படிங்கிறா. பார்த்தா அவனுங்க ரெண்டு பேத்தையும் ரெண்டா வெட்டிட்டா. ஹீரோவும் என்னது அவனுங்க ரெண்டு பேத்தையும் ரெண்டு துண்டா வெட்டி போட்டா. அப்ப இவ உண்மையிலேயே 6th ஆர்டர் வாரியருக்கு மேலதான் இருக்காலாட்டங்குது அப்படின்னு கதறிக்கிட்டு இவனுங்களை எப்படி நீ சிங்கிள் மூவ்ல முடிச்சு தள்ளன. சரி ஓகே, இதுக்கு மேல வருத்தப்பட்டு எதுவும் ஆக போறதில்ல, இவனுங்க கிட்ட இருந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்க போறதில்ல அப்படின்னு சும்மா அந்த கத்தி வச்சு அவனுங்க ரெண்டு பேத்தையும் குத்துறான். அப்போ அட்லைடும் சரி போலாம் வாடா அப்படிங்கிறா. ஹீரோவும் ஆமா எதுக்காக என்னோட சிஸ்டம் இப்ப இதுதான் நீ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுக்கான கரெக்டான வழின்னு சொன்னிச்சு அப்படிங்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ அவனுங்களை அசால்ட்டா குத்துனதுக்கு ஒருத்தங்கிட்ட இருந்து 18 லட்சம் எக்ஸ்பீரியன்ஸும் இன்னொருத்தங்கிட்ட இருந்து 16 லட்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் கிடைச்சிருக்கு. ஹீரோவும் போடுறா தக்காளி இப்ப 3 மில்லியன் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம நான் அசால்ட்டாவே லெவல் 16 போயிட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்ப அட்லைடும் இப்ப எதுக்காகடா சிரிக்கிற, உனக்கு என்ன மண்டை குழம்பி போச்சான்னு கேக்குறா. அப்ப ஹீரோவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்புறம் நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும், இதே மாதிரி ஹை லெவல்ல இருக்க வாரியர்ஸை நீ தோக்கடிப்பியும் நான் கடைசியா போய் அவனுங்களை கொன்னுறவனா, இது எப்படி நல்லா இருக்குதான்னு கேக்குறான். அப்ப அட்லைடும் ஆமா நீ கெட்டவங்கள ஓனா நீயே தான் கொல்லணும், அப்புறம் இவனுங்களை எதுக்காக நான் கொன்னேன் அப்படின்னா அந்த ஃபெடரேஷன் ஆர்மியில இருந்து பவுண்டியை கலெக்ட் பண்றதுக்கு தான், அப்புறம் இதுல வர பணத்தை கூட நீயே வச்சுக்கோ அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னங்கடா இது, இவளுக்கு வர காசை எனக்கு கொடுக்க பாக்குறாளா, அப்புறம் எனக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு பதிலா இந்த மணி எல்லாம் ஒண்ணுமே இல்ல, இப்ப என்னடா பண்ணட்டும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்தோம் வார்னிங், உங்க சிஸ்டத்துல ஒரு பக் டிடெக்ட் ஆயிருக்கு, அதை நாங்க ரிமூவ் பண்றோம் அப்படின்ட்டு நீங்க இப்ப 2 பிளேயர்ஸை கொன்னதுல 40% கான்ட்ரிபியூட் மட்டும் தான் பண்ணிருக்கீங்க, அதனால உங்களுக்கு அந்த அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம உங்களோட லெவல் அது 16ல இருந்து மறுபடியும் 15க்கே வந்துருச்சு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோவும் அடே முட்டாள் சிஸ்டம், எனக்கு ஒழுங்கா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்டே அப்புறம் லெவலை திருப்பி கொடு அப்படின்னு கத்திட்டு கிடக்குறான். அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்தோம் சாரி எங்களை மன்னிச்சிடுங்க, பிளேயருக்கு நாங்க தேவையில்லாத இன்கன்வீனியன்ஸை கொடுத்ததுனால 3 லாண்ட்ரி ஸ்பின் கொடுக்குறோம், அது மட்டும் இல்லாம 16வது லெவல்லயே விட்டுறோம் அப்படிங்குது. ஹீரோவும் இப்பதான் கொஞ்சம் பரவாயில்லாம் அப்படின்னு யோசிக்கிறான். அட்லைடும் டே உனக்கு என்னடாச்சு, காய்ச்சல் ஏதாவது அடிக்குதா, ஏன்டா இப்படி பைத்தியமாட்டம் உளறிட்டுக்கிற அப்படின்ட்டு சரி வா நாம இப்ப கிளம்பலாம், நாளைக்கு மதியானத்துக்குள்ள அந்த பிளாக் சிட்டிக்கும் போய் சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு கூப்பிடுறா. ஹீரோவும் எனது மறுபடியும் நடக்கணுமா அப்படின்னு கடுப்பாவறான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவும் பார்பிக்யூ செஞ்சு கொடுத்துட்டு இருக்கான். அப்ப அட்லைடும் ஏதோ பட்டிக்காட்டா முட்டாய் கடையை பார்த்த மாதிரி வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் ஆமா அட்லைடே நீ இவ்வளவு நாளா வாரியரா இருக்க, இந்த மாதிரி எவாலோட பீஸ்டோட பார்பிக்யூ சாப்பிடாம உன்னால எப்படி இருக்க முடிஞ்சுச்சு, அப்புறம் இங்க எந்த போட்டியும் நடக்கல, நீ பொறுமையா சாப்பிடு அப்படிங்கிறான். அப்ப அட்லைடும் டே இப்படிதான் உன் மாஸ்டர் கிட்ட மரியாதை இல்லாம பேசுவியா, சரி சீக்கிரம் சாப்பிட்டு முடி, உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னது மறுபடியும் ட்ரைனிங்கா, நான் தான் 2nd ஆர்டர் வாரியரா இருக்கேன்ல, நான்லாம் அந்த எக்ஸாம்ல தோக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அப்போ அட்லைடும் நீ என்னதான் அந்த எக்ஸாமுக்கு ஒரு மினிமம் ரெக்யூப்மெண்ட்டை வச்சிருந்தாலும் உன்னால அதுல ஜெயிக்க முடியும் அப்படின்னு கரெக்டா சொல்ல முடியாது அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னம்மா நீ பேசுறத பார்த்தா நீயே என்ன அந்த எக்ஸாம்ல இருந்து ஃபெயில் பண்றதுக்கு தான் பிளான் போடுறியோ அப்படின்னு கேக்குறான். அப்போ அட்லைடும் சரி டே பேசினதும் போதும் சாப்பிட்டதும் போதும் வாடா ட்ரைனிங் எடுப்போம் அப்படிங்கிறா. அப்ப ஹீரோவும் நம்ம அட்லைடுக்கு நேரா ஸ்வாட வச்சு நின்றுட்டு இருக்கான். அட்லைடும் டே உன்னோட ஸ்வாட்ல உன்னோட சோர்ஸ் பவரை ஃபோக்கஸ் பண்ணு அப்படிங்கிறா. ஹீரோவும் நம்ம அட்லைடு சொன்ன மாதிரியே பண்றான். அவளும் இப்ப இந்த எனர்ஜியை உன்னோட பாடியில அப்சர்வ் பண்ணு, கரெக்ட் இப்பதான் சரியா இருக்கும் அப்படின்னு நான் இப்ப உனக்கு ஒண்ணு கொடுக்க போறேன், இத உன் வாழ்நாள்லயே மறக்க மாட்டா அப்படின்னு நம்ம ஹீரோட வயித்துல ஓங்கி ஒரு பஞ்சு. ஹீரோவும் வழியில கதறிக்கிட்டு என்னடி பண்ற பைத்தியக்காரி, உன்னை நம்பி கண்ணம் போனதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ சிறப்பா பண்ணிட்ட அப்படின்னு ஷாக் ஆவறான்.